ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கமலீஸ் டெய்ரி. என்னங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் கண்டிஷனிங் அப்புறம் ஹேர் ஆயில் மசாஜ் எல்லாமே பண்ணிட்டு வந்து தான் தலையை காய வச்சிட்ருக்கேன். சரி, அப்போ வந்து இந்த வீடியோவை எடுக்கலான்னு எடுக்கிறேன். ஏன்னா இந்த மரம் வந்து எல்லோரும் மோஸ்ட் ஆஃப் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு பிடிக்கும். அந்த மரத்தை வந்து காட்டுறதுக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற செரி பிளாசம் ட்ரீ பாருங்கள். இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பூக்குது. நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து அங்கே நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். அந்த பார்க் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணணும். ஸோ அந்த ட்ராவல்லாம் இல்லாமல் நம்ம இங்கேயே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஆனால் மரம் வந்து கீழாப்பில் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ட்ரீ வந்து ஃபுல்லாக பூத்தோனையும் நான் வந்து மறுபடியும் ஒரு வீடியோ எடுக்கிறேன். அழகாக இருக்கும். இப்போயே வந்து இந்த வெயிலுக்கு 1-2 பூ வந்து பூத்துருக்கு. நான் வந்து இந்த புது ஃபோன் S24 ப்ளஸில் எடுக்கிறேன். ஸோ வாய்ஸ் அண்ட் வீடியோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கோசரமே இதை எடுக்கிறேன். பூ பார்த்தீங்களா, அழகாக இருக்குல்ல? ஜூமிங்கும் நல்லா தான் இருக்குது. வா. ஸோ இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய இடத்துல இந்த ட்ரீ இருக்குது. நல்லா பூத்தோனையும் நான் காட்டுறேன். குருவிக்கு நாங்கள் தான் வந்து ஃபீடர் வச்சுருக்கோம். டெய்லியும் காலையில் போட்டுருவோம். இப்போ நான் பக்கத்தில் போகவும் யாரும் எல்லா குருவியும் பறந்து போயிடுச்சு. Finally, it's bloomed. I know. I hope it stays forever. No, today evening is a red. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த செரி பிளாசம் பூத்தது வந்து ரொம்பவே லேட் அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே பூ மட்டும்தான் வரும். இப்போ பார்த்திங்கன்னா இலையெல்லாம் வந்து வந்ததுக்கப்புறம் தான் வந்து பூத்த மாதிரி ஆயிடுச்சு. பூ செம்மையாக பூத்துருச்சு, எல்லா பூவும் பூத்துருச்சு. இந்த மரம் சூப்பராக ப்ளூம் ஆயிடுச்சு. இன்னும் நான் தான் எந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே எடுக்கலை. எப்பயுமே எடுப்பேன். நேற்றுலாம் வந்து வெதரு நல்லாவே இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் வெதர் நல்லாயிருக்கு. ஸோ ஸ்கை ப்ளூக்கு அந்த க்ரீனுக்கு பிங்க்குக்கு அப்பா பயங்கர அழகாக இருக்குது இல்லை? இது அப்படியே ஒரு காற்றடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே உதிர்ந்துடும். அப்புறம் சம்மர் ஃபுல்லாக இலை தான் இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவை போட்டதுக்கான மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா, என்னோடய பர்த்டே விலாகில் S24 ப்ளஸ் வந்து புதுசாக மொபைல் வந்து எனக்கு கிஃப்டாக கிடச்சிது. அந்த 24 ப்ளஸ் மொபைலோட அந்த ஃபோட்டோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்ஸ்டாகிராமில் கூட 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் மெயினாக வந்து எனக்குமே டவுட்டு, வாய்ஸ் எப்படி இருக்கும், இல்லை கேமரா குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம் இல்லையா? சூப்பராக தான் இருக்கும். சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு சாம்சங் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு தான் மெயினாக இந்த வீடியோ. ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்தாங்கன்னா வாய்ஸ் அண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவங்களும் வந்து S24 ப்ளஸ் போகலாமா, அல்ட்ரா போகலாமா அப்படின்னு அவங்களுக்கு டிசைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே எனக்கு போதும், நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அல்ட்ரா வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பெருசாக அகலமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அது வாங்கலை. அல்ட்ராவுக்கும் இதுக்கும் $100 தான் வித்தியாசம். பட் வந்து இதுவே வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால, கொஞ்சம் ஹேண்டியாக இருக்குங்கிறதுனால தான் இது செலக்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மரம் பார்த்திங்கன்னா, இந்த மரத்துக்குமே நம்ம சேனலில் வந்து நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. ரொம்ப பிடிச்சி இந்த மரம் எனக்கு பிடிக்கும்னு எவ்ரி இயர் வந்து போடுவாங்க. ஸோ அதுக்கு தான் இது வந்து வீட்டுக்கிட்டே இருக்கிறப்ப வந்து டெய்லியும் காலையில் பார்க்குறப்ப வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் ஆயில் வீடியோ தான் நான் வந்து மேக் பண்ணி வச்சுருந்தேன், வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. அது வந்து கொஞ்சம் அந்த புழிஞ்சி எடுத்து மறுபடியும் அந்த ஃபைனல் வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் வந்து லேட் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வாரத்தில் இல்லாட்டி அடுத்த வாரத்தில், ஒரு வாரத்தில் ஒரு நாள் தான் நான் லாங் வீடியோ போட்டுட்ருக்குறேன். ஸோ மேபி வந்து இந்த வாரம் இல்லாட்டி அடுத்த வாரம் வந்து கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி கூட அந்த ஹேர் ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு தான் வந்து தலைக்கு குளிச்சுட்டு வந்தேன். ஒரு சூப்பரான ஹேர் ஆயில். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்மளோட சேனலில் ஹேர் ஆயில் போயிட்டு. ஸோ எல்லோரும் கேட்குறீங்க என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. நான் எவ்ரி 4 months ஆர் எவ்ரி 3 months வந்து ஹேர் ஆயில் மாற்றுவேன். ஹோம்மேட் ஹேர் ஆயில் நானே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி நான் தடவுவேன். ஸோ அந்த மாதிரி தடவுறதுனால தான் இங்கே USA அமெரிக்காவில் இருக்கிற வாட்டருக்கு அது ரொம்ப ஹார்டு வாட்டராக இருக்கும்.
அந்த ஹார்டு வாட்டர்லேயும் என்னோடய முடி வந்து இந்தளவுக்கு நீளமாகவும் அடர்த்தியாகவும் இருக்குதுன்னா என்னோட ஹோம்மேட் ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி ஹேர் ஆயில் நம்ம போட்டோன்னா முடி கொட்டுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறது முடியெல்லாம் கொட்டாது. அதனால் நீங்களும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டைம் அண்டு உங்களுக்கு அந்த ஆயிலெலாம் அவைலபிளாக இருந்தால் இந்த ஆயில் வந்து ஈஸியாகவே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து இந்த செரி பிளாசம் வீடியோ தான் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ஆயில் வீடியோ போட்டோடனே உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஹேர் ஆயில் மேக்கிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.